அன்பு தபஸ்வினியே, ஆனந்த சுரூபமே, இனிய அருளாசிரியர். நேற்று என்னோடு பேசும் பொழுது கூறினீர்கள், இந்த ஆதாரங்களில் ஏதோ ஒரு நிறத்தை வைத்து பார்ப்பதாக. முதலில் புரிந்து கொள்ளுங்கள், இந்த குண்டலினி சக்தி உணர்வாய் மலர்ந்து அது வெளிப்பட்டு ஆன்மாவாய் மலர வேண்டும். அதுவே நீங்களாக பிரதிபலிப்பீர்கள், தென்படுவீர்கள். அப்படியானால் இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசாரா, இந்த இடங்களில் ஏதாவது வர்ணங்களை அல்லது கலர்களை எண்ணிக்கொண்டு அங்கு கவனிக்க கூடாது. அடுத்ததாக, ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு அதிஷ்டான தேவதை இருக்கிறது. மூலாதாரத்திற்கு விநாயகர், சுவாதிஷ்டானத்துக்கு பிரம்மதேவன், மணிப்புரகத்துக்கு விஷ்ணு, அநாகத்துக்கு ருத்திரன் என்று, கண்டத்துக்கு மகேஸ்வரன், நெற்றிக்கு சதாசிவம், சகசிராரா பிரம்மம் என்றெல்லாம் உபாசனை செய்வார்கள். அப்படியும் நீங்கள் அந்த மாதிரி உருவங்களை வைத்து பாவனை பண்ணக்கூடாது. மூன்றாவதாக, ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் பீக்ஷாட்சரங்கள், மந்திரங்கள் இருக்கிறது. அதை சொல்லியும் கவனிக்க கூடாது. நீங்கள் வெறுமனே அமர்ந்து ஓங்காரம் சொல்லி அயஹாத்மா பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் சொல்லிவிட்டு சும்மா அந்த உணர்வை பின்னாடி கவனிக்க வேண்டும். அந்த மூலாதாரத்திலிருந்து கிளம்பும் அந்த உணர்வு மெல்ல 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 பிரகாசமடைந்து சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி என அழுத்தத்தோடு, வெப்பத்தோடு, அல்லது ஒளியாக அல்லது உணர்வாய் ஏதோ ஒரு வகையில் அது வெளிப்படும், ஒவ்வொருவரின் பக்குவத்திற்கு தக்கவாறு. அப்பொழுது அந்த சக்கரம் சுழலலாம், அதில் உணர்வு அதிகரிக்கலாம், அல்லது அழுத்தம், வெப்பம் ஏதாவது ஒன்று தெரியலாம். அதை சும்மா கவனித்து அந்த உணர்வை பிடரிக்கு கொண்டு வந்து இரண்டாக பிரித்து காது மாடலுக்கு மேலாக ஆக்ஞா, ஆக்ஞாவில் மெதுவாக அதை சுழல விட்டு அதிலிருந்து சகசிராரா, சகசிராரத்தை மட்டுமே கவனித்து கொண்டு நீண்ட நேரம் இருந்தால் அது துரிய தவம். அதை விட்டு அப்படியே குண்டலினியத்தோடு விட்டு ஆக்ஞாவில் உள்ளே கவனித்தால் அது ஆக்ஞா தவம். இந்த நிலையில்தான் உள்ளே ஒளி, நாதங்கள், உணர்வு நிலை எல்லாம் தென்படும். சகசிராரா கவனிப்பு முழுமையானது, முடிவானது அல்ல. ஆக்ஞாவிற்குள் கவனித்தால்தான் ஆன்மாவகை உங்களை தரிசிக்க முடியும். ஆகவே இந்த சக்கரங்களில் வர்ணங்களை வைத்து நீங்கள் பார்ப்பதை விட்டு உணர்வை கவனியுங்கள். அந்த உணர்வு அதிகரிக்கும் பொழுது சகசிராரத்தில் சுழல விடுங்கள். அதன் பிறகு மீண்டும் ஆக்ஞாவிற்குள் புன்னகையோடு கவனியுங்கள். சுழிமுனை சுவாசத்தில் மனம் அடங்கும். மனம் அடங்க மனம் கடந்த நிலை பெற முடியும். அதில்தான் சமாதி நிலை சித்திக்கிறது. அங்குதான் பிரகாசம் வெளிப்படுகிறது. அங்குதான் ஆக்ஞாவிற்குள் தான் நாதங்கள் வெளிப்படுகிறது. அங்குதான் ஆன்மாவாகிய நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த உணர்வை மட்டுமே பிடித்து கொண்டு ஒவ்வொரு ஆதாரத்தின் வழியாக மேலே வந்து சகசாரத்தில் அந்த சுழற்சியை விட்டு ஆக்ஞாவிற்குள் கவனிக்கும் பொழுது யோகம் முடிவடைகிறது. ஆக்ஞாவிற்குள் நீங்கள் கவனிக்கும் பொழுது அங்கு சமாதி நிலை சித்திக்கிறது. அந்த சமாதி நிலைதான் சவிகற்ப சமாதி. 1, 2 எண்ணங்களோடு கூடிய நிலை சவிகற்ப சமாதி. எண்ணமே இல்லாமல் புன்னகையோடு நீங்கள் கவனிக்கும் பொழுது அது நிர்விகல்ப சமாதி. இதில் எண்ணமே இல்லாமல் நீங்கள் புன்னகையோடு உள்ளே கவனிக்க உலகம் மறைந்து போய்விடும், உடல் கரைந்து போய்விடும், மனமும் இல்லாது போய்விடும். நீங்கள் மட்டுமே நிலைத்த நிலையில் உங்களை பார்க்க முடியும். ஆகவே இதுதான் முறையான குண்டலினி யோகம். அதன் மூலமாக ஆன்ம தரிசனம், நீங்கள் நீங்களாக இருப்பதை பார்ப்பது. இந்த பயிற்சியை மட்டுமே சரியாக செய்து வாருங்கள். ஏனென்றால் இதில் வேறு குறுக்கீடுகள் எதுவும் இருக்கக்கூடாது. வர்ணங்களை வைத்து பார்ப்பதோ, மந்திரங்களை சொல்லி உச்சாரணம் செய்வதோ, அல்லது அதிஷ்டான தேவைகளை வைத்து வணங்குவதோ எதுவும் வேண்டாம். இந்த உணர்வாய் நீங்கள் மலர்ந்து ஆன்மாவாய் பிரகாசிப்பதற்கு இந்த முறைதான் சரியானது. ஆகவே இதை கைகொள்ளுங்கள். என் அன்பு நிறைய அருளாசிர். நன்றி செய்க, நலமே பெறுக.
தீர்காயுஷ்மான் பவ.